மெட்ராஸ் ஹைகோர்ட் மாவட்ட கீழமை நீதிமன்றத்தில் 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் நடந்துருந்துச்சு. அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகிட்டு அது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி காலையில் வெளியாக இருந்துச்சு. 10th குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்ட் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியாக இருந்துச்சு. டிரைவர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியாக இருந்துச்சு. 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியாக இருந்துச்சு. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு மேக்ஸிமம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க தான் வெளியாக இருந்துச்சு, ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வெளியாக இருக்குது. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மார்ச் 17லேருந்து மார்ச் 21 வரைக்கும் ஹைகோர்ட் கேம்பஸில் சென்னையில் தான் நடக்க போகுது. ஒரு நாளைக்கு 384 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. மொத்தமாக 1920 கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க 1:3 ரேஷியோவில். ஆனால் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 500க்கும் குறைவு தான், 467 போஸ்ட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 30% பேருக்கு தான் கூப்பிட்ருக்கவங்களில் கடைசியாக போஸ்டிங் கிடைக்கும். ஒரு 70% பேருக்கு கிடைக்காது. செகண்ட் லிஸ்ட்லாம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்த வாரம் அந்த மார்ச் 17லேருந்து 21 வரைக்கும் அந்த ஒரு வாரத்திலேயே எல்லா டிஸ்ட்ரிக்குக்குமான இன்டர்வியூ நடக்க போகுது சென்னை ஹைகோர்ட்டில். அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி வெளியாக இருந்துச்சு. அது எந்த கட் ஆஃப் அடிப்படையில் எந்த கேட்டகரியில் எடுத்திருக்கோம்னு சொல்லிவிட்டு அந்த கட் ஆஃப் லிஸ்ட்டும் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வரலன்னு சொன்னாங்க. அந்த கட் ஆஃப் இருக்குது, எனக்கு வரலன்னு சொல்லியிருப்பாங்க. கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. அந்தந்த கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கட் ஆஃப் வந்துருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதுவே பிசியில் வேக்கண்ட் இருந்து நீங்கள் எம்பிசியாக இருந்து அந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் உங்களை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வேக்கண்ட் எதில் இருக்கோ அதுக்கு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்பெஷல் கேட்டகரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி 1:3 ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கட் ஆஃப் ஏன் அதிகமானுச்சுன்னு கேட்குறாங்க. முக்கியமாக தெரியும், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி, பேசிக்காக தான் இருந்துச்சு. ஸ்கூல் புக்கில் கூட இல்லை, ஜென்ரலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேக்கண்ட் ரொம்ப கம்மி, 500க்கும் குறைவான வேக்கண்ட். போன டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு இன்டர்வியூவே இல்லை, ஆனால் 1500 போஸ்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா 500க்கும் குறைவாக ஒரு 467 போஸ்ட்டு தான். அப்படி இருக்கும்போது ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் இருக்கும்போது கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 170க்கு பார்த்திங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிக்டில் 160க்கு மேலே தான் கட் ஆஃப் இருக்குது. சரிங்களா? இப்படி கட் ஆஃப் இருந்து இந்த 1:3 ரேஷியோவில் போகிறவங்களுக்கும் 3ல் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்ற பேருக்கு கிடைக்காது. இதில் கிட்டத்தட்ட 2000 பேர் போகிறாங்க, 500 பேருக்கு கூட போஸ்டிங் கிடைக்காது. சரிங்களா? அதனால் இதை தாண்டி வேறு லிஸ்ட்டு வருமா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வேக்கண்ட் கம்மி, ஈஸியான கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? எந்த டேட்டில் எந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் கரெக்டாக சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போயிடணும். இது இன்டர்வியூ மட்டும் நடக்காது, முக்கியமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூ நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அப்லோட் பண்ண எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். முக்கியமாக எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் ரொம்ப மஸ்ட்டு, கம்பல்சரி. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போயிடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பினா நம்ம ஜெராக்ஸில் கீழே நம்ம சைன் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டுங்க, அங்கே போய்ட்டு மேலே அது எப்படி சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு சைன் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போயிடணும். அது இல்லாமல் அடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா மெமோ கொடுப்பாங்க. மெமோனா ஹால் டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அதையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? அதுதான் அந்த இன்டர்வியூ டேட்டு டைம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கு இல்லை உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ போட்டிருக்கோ அந்த டேட் டைமுக்கு கரெக்டாக சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 30 மார்க்குக்கு தான். இந்த இன்டர்வியூ மார்க்கும் ரிட்டன் டெஸ்ட் மார்க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட் 170, இன்டர்வியூக்கு 30, இந்த 200 மார்க் சேர்த்து தான் போடுவாங்க. மினிமமாக ஒரு 15-18 மார்க்கு இன்டர்வியூக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அதில் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இருக்காது, பேசிக்காக உள்ளது தான். அங்கே உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்க இல்லை ஜட்ஜஸ் எவ்வளோ மார்க் போடுறாங்களோ அதுதான். இன்டர்வியூ மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்ஸில் தான் நடக்கும். அதிகமான டைம்லாம் நடக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கே 384 பேர், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் ரேஞ்சுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, பேசிக்காக இன்டர்வியூவில் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இந்த ஒர்க்கை பற்றி தெரியுதா,
இந்த ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, அதை தான் செக் பண்ணுவாங்க. பேசிக்காக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரிட்டனில் நல்ல மார்க் எடுத்திருந்தால் இன்டர்வியூவில் நிறையா மார்க் வந்துடும். அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், பேசிக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஒரே வாரத்தில் இன்டர்வியூ முடிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எல்லாம் கேட்குறது என்னென்னா, அந்த மற்ற 2 எக்ஸாம்ஸு, அந்த மற்ற 2 எக்ஸாம்ஸு ஓஏ காப்பீஸ் லெட்டர் அந்த எக்ஸாமும், வாட்ச்மேன் மசால்ஜி சானிடைஸ் ஒர்க்கர் அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிளியராக. அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ராக்டிக்கல் இருக்குது, ப்ராக்டிக்கலுக்கு சென்டர் ரெடி பண்ணணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கணும், அதுக்கு பிறகு தான் இன்டர்வியூ இருக்கும்னு. இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு ஜஸ்ட்டு டிரைவிங்கை செக் பண்ணுற ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து டேரெக்டாக இன்டர்வியூ. அந்த மற்ற 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு டேரெக்டாக ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அடுத்து இன்டர்வியூ. அதனால் இதுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது. அதனால் இதுதான் முன்னாடி வச்ச எக்ஸாம். அதனால் இதுக்கு முதல்ல முடிச்சுட்டு மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் மேக்குள்ளேயே அப்பாயின்மெண்ட்டே பண்ணிவிடுவாங்க. அதுக்கும் பிறகு தான் அந்த மற்ற 2 எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ப்ராக்டிக்கலுக்கு சென்டர்லாம் ரெடி பண்ணணும், அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது. சரிங்களா? செலெக்ஷன் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துட்டாங்க, எங்கே இன்டர்வியூ நடக்கும், என்ன டேட்டு, என்ன ரிப்போர்ட்டிங் டைம்னு. அந்த டைம் அந்த டேட்டுக்கே போயிடுங்க. கரெக்டாக சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு ஒரு செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும், ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடணும். அந்த டைமிங்கே போயிடணும். உங்களுக்கு என்ன நாள் ஒதுக்கியிருக்காங்களோ அன்றைக்கி. இந்த ரிசல்ட்டில் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க கிளியராக உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களோட நேமோட எந்த போஸ்ட்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து லாஸ்ட்டாக என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணீங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று, இன்டர்வியூ போகிற எல்லாருக்குமே போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1:3 ரேஷியோவில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் போஸ்டிங் இருக்கிறது 500 பேருக்கு தான். நிறைய பேருக்கு கிடைக்காது. சரிங்களா? அதனால் செகண்ட் லிஸ்ட் எதுவும் வருமானு கேட்காதீங்க. முக்கியமாக இன்டர்வியூ டேட் அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போயிடணும், ஆதார் ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போயிடணும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் வேகன் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரும் ஈஸி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அந்த ஷார்ட் லிஸ்டர் வெளியாகலை. ஏன்னா சில கோர்ட்டில் பார்த்திங்கன்னா சில கேசஸ் இருக்கிறதுனால அவங்க அது வெளியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டிலே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஐடி ப்ரூஃபு ஒன்று எடுத்து வர சொல்லியிருக்காங்க, ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடி ஏதோ ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி எடுத்து வர சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, என்னென்னலாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ப்ரையாரிட்டிக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருந்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வரணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தா அதுவும் எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வரணும். 10th 12thலேருந்து நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே எடுத்து வரணும். சரிங்களா? அப்புறம் என்ன டேட் டைம் கொடுத்துருக்காங்களோ அப்போ தான் போகணும். முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தான் அடுத்து இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான மார்க் ரிசல்ட் வெளியாகும். அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து 200 மார்க்குங்க சேர்த்தாப்பில் ரிசர்வேஷன் பேஸில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும். அந்த அப்பாயின்மெண்ட் இந்த ஏப்ரல் மேக்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ஹால் டிக்கெட்டோ மெமோவோ கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம், கொடுத்தா சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரியே அடுத்த மற்ற 2 எக்ஸாம் கேட்கும்போது அது இப்போதுக்கு வராது. ஏன்னா ப்ராக்டிகல்ஸு சென்டர் ரெடி பண்ணி ப்ராக்டிகல்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் தான் ஃபைனல் செலெக்ஷன். அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏப்ரல் மேக்குள்ளே இதோட அப்பாயின்மெண்ட்டு முடிச்சிட்டாங்கன்னா மார்ச் ஏப்ரலுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஏப்ரல் கடைசியில் இல்லை மேயில் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உள்ள மற்ற 2 எக்ஸாமுக்கான ஷார்ட் லிஸ்ட் வெளியாகி ப்ராக்டிகல்ஸ் வச்சு அதோட ப்ராசஸ் பார்ப்பாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.